விருதுநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ரிக்டர் அளவுகோலில் 3.0 அளவிலான லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டது. இதை தேசிய நிலநடுக்க ஆய்வு மையமும் உறுதி செய்தது. சிவகாசியில் இருந்து 9.7 கிலோமீட்டர் தூரத்தில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக இந்த ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூரை சுற்றியுள்ள பகுதிகளில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் லேசான அதிர்வுகளை உணர்ந்த நிலையில் இதுவரை எந்தவிதமான உயிரிழப்பும் இல்லை என்று தெரிவித்தனர். மேலும் சில இடங்களில் மட்டும் வீட்டு அலமாரியில் உள்ள பொருட்கள் கீழே விழுந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் அதிர்வு மாதிரி இருந்துச்சு. நாங்க கூட பக்கத்துல ஃபயர் ஹவுஸ் தான் வெடிச்சிருச்சுன்னு நினைச்சோம். ஏன்னா சுத்தி அதுதான் இருக்குது. இப்ப என்னடானா நில அதிர்வுங்காங்க. இப்ப இப்படி இந்த மாதிரி அதிர்வு மாதிரி தெரியுது. நாங்க எப்படி நைட்டுக்கு எப்படி நாங்க தைரியமா தூங்குறது? இல்ல நைட்டுக்கு வேற எதுவும் பிரச்சனை வருமா என்னன்னு தெரியல. இன்னொரு டைம் கூட இந்த மாதிரி எதுவும் வருமா என்னன்னு தெரியல. எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. எப்படின்னு தெரியல, கொஞ்சம் பயமாவே இருக்குது. நைட்டெல்லாம் எப்படி தூங்குறதுனே தெரியல. இப்போ செகண்ட் சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த டைம் ஒரு அதிர்வு மாதிரி இருக்குது. நாங்க கூட நான் அப்ப சொன்ன மாதிரி ஹவுஸ் தான் வெடிச்சிருச்சுன்னு நினைச்சோம். ஏன்னா சுத்தி அது மட்டும்தான் இருக்குது. அதுல நாங்க நிறைய பேர் போன் போட்டு எதுவும் ஹவுஸ் வெடிச்சிருச்சா என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா பார்த்தா எதுவுமே ஹவுஸ் எதுவும் வெடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பனா இது நில அதிர்வு தானா என்னன்னு எங்களுக்கு டவுட்டா குழப்பமா இருக்குது. நில அதிர்வு தானா என்னன்னு.